ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் இந்த மாலையில் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் மாரநாதா என்ற இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு மாலையும் ஒவ்வொரு திங்கட்கிழமை மாலையும் 7 மணிக்கு இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நேரடி காணலாய் வழங்க ஆண்டவர் தருகிற கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். போன வாரம் வரை இந்த நிகழ்ச்சிகள் கிரேஸ் டெலிவிஷன் இந்தியா என்ற யூடியூப் சேனல் ஆப்பில் உங்களுக்காக நேரடி காணலாகவோ சில நேரங்களிலே கொஞ்சம் சீக்கிரமாகவே எடுத்துவிட்டு ரெக்கார்டிங்காகவோ உங்களுக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. அப்படிப்பட்டு இருக்கிற சூழ்நிலையிலே போன வாரத்தில் கிரேஸ் டெலிவிஷன் இந்தியாவுடைய அந்த யூடியூப் சேனலை ஆக் பண்ணி அதை தொடர்ச்சியாக நாங்கள் அப்லோட் பண்ண முடியாத அளவுக்கு நிறைய காரியத்தை மாற்றி வைத்திருக்கிறார்கள். ஆனாலும் அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் விடை பெறுவதற்கு முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஜெபித்து கொண்டிருக்கிறோம், பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். கர்த்தர் எப்படி வழிகளை விடுகிறாரோ அப்படியே தொடர்ந்து முன்னேறி கடந்து போக நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க விரும்புகிறோம். அவைகளெல்லாம் ஒன்றை சேதப்படுத்தாது. காரணம், நிறைய காரியம் வேதத்தில் யோபு எழுந்த விஷயங்களெல்லாம் நமக்கு தெரியும். எல்லாவற்றையும் இழந்து போனார். அவர் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தரை தொழுது கொண்டார். அதனால் இது ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியல. ஆனாலும் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை அறிவிப்பதற்காக மறு வழியை கண்டுபிடித்து இப்போ ஃபேஸ்புக் சேனலில் இன்றைக்கு நாங்கள் இதை நேரடி காணலாய் உங்களுக்கு ஒளிபரப்பு கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் கிரேஸ் டெலிவிஷன் இந்தியாவுடைய இன்னொரு சைமல்டேனியஸாக ரொம்ப நாட்களுக்கு முன்னே இன்னொரு சேனலை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறோம். அதில் வெறும் ஒரு 26 சப்ஸ்கிரைபர்கள் இருந்தார்கள். அதை ப்ரமோட் பண்ணலை, அதில் நிறைய நிகழ்ச்சிகள் எதுவும் போடலை. அந்த ஆப் அப்படியே இருக்கிறதுனால அதன் வாயிலாக கூட இப்போது நாளை தினத்திலிருந்து சில காரியங்கள் எல்லாம் அதில் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேர நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை வழங்குவதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம். தொடர்ச்சியாய் ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தையும் மகிமையும் நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணி வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். தொடர்ந்து ஜெபியுங்கள். ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் தொடர்ந்து அந்த இடத்துல இப்போது கூட அந்த பெரிய போராட்டத்திலும் அந்த யுத்த களத்தின் மையப்பகுதிகளிலே இருக்கிறார்கள். அதே போல் நாமும் இப்போது ஆவிக்குரிய மண்டலங்களோடு கூட போராட வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். கடைசி மணி நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி காலத்தின் கடைசி பகுதியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியால் சத்துரு மிகவும் போராடி கொண்டு நிறைய இடத்துல பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறான். போன வாரங்களிலெல்லாம் நிறைய இடங்களிலே திருச்சபைகளை அடித்து ஒடித்து, நம்ம தேசத்தில் தான் நார்த் இந்தியாவிலும் சரி, சவுத் இந்தியாவிலும் ஒரு சில இடங்களிலும் சரி, அடித்து ஒடித்து நிறைய விதமான சேதங்களை உண்டு பண்ணி அங்கே ஊழியம் செய்யக்கூடியவர்களை இரத்த காயங்கள் ஆகக்கூடிய அளவுக்கு அடித்து இழுத்து கொண்டு போகிற காரியங்கள் எல்லாம் நமக்கு முன்னே காட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. 1வது நூற்றாண்டிலே இப்படி தான் நிறைய காரியங்கள் நடந்து ஒவ்வொரு சீஷர்களும் இரத்த சாட்சிகளாய் தான் மரித்தார்கள் என்பதாக சரித்திரத்திலே நாம் வாசிக்கிறோம். யோவான் மாத்திரம்தான் நல்ல மரணத்தை சந்தித்தார் என்பதை சரித்திரம் சொல்லுகிறது. ஆனால் அவர் மரித்ததுக்கான எந்த ஆதாரமும் இதுவரை இல்லை. மீதி பேருடைய கல்லறைகள் எங்கெங்கே இருக்கிறது என்பதை பட்டியலிட்டிருக்கிறார்கள். அதில் தோமாவின் கல்லறை நம்முடைய தேசத்தின் சென்னை பகுதியில் இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். சின்னமலை என்ன சொல்லக்கூடிய அந்த இடத்துல வைத்து சந்தாமாய் சர்ச் அந்த இடத்துல அவருடைய அடக்கம் இருக்கிறதையும் அவர் கல்லறை இருக்கிறதையும் காட்டப்படுகிறது. அப்போது எல்லாருமே தோமா கூட இந்தியாவுக்கு வரும்போது அந்த நாட்களிலே ஈட்டியை வீசி அவரை கொன்று போட்டார்கள். அவர் மரித்த ஸ்தலங்களெல்லாம் அந்த இடத்துல பதிவிடப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இவைகளெல்லாம் சரித்திரம், கதை அல்ல. 1வது நூற்றாண்டிலே அப்படிதான் நடந்தது. ஆனால் இயேசு ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார், இந்த மாம்சத்தை மாத்திரம் அழிக்கிறவனுக்கு பயப்படாதிருங்கள், உன் ஆத்மாவையும் நரகத்தில் சேர்த்து அழிக்கக்கூடியவனுக்கு பயப்படுங்கள் என்பதாக இயேசு பேசுகிறதை வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? அப்படியானால் மத்தேயு எழுதின சுவிசேஷம்
10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அந்த இடத்தில் அந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிக்க கேட்கலாமா? ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல், ஆத்துமாவை கொல்ல வல்லவராயிராமல், சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு, சரீரத்தை மாத்திரம் கொல்லக்கூடியவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்பட, நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். என்ன அர்த்தம் அப்படின்னா, உலகத்தில் உள்ள ஜனங்கள் உங்கள் சரீரத்தை மாத்திரம்தான் அழிப்பார்கள், அவர்கள் ஆத்மாவை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நீ தேவனை விட்டு விலகிறது நிமித்தமாய், பாவங்கள் செய்கிறது நிமித்தமாய் இயேசு வெளிப்படும் போது உன் ஆத்மாவையும் சரி சரீரத்தையும் சரி சேர்த்து நரகத்தில் அழிப்பார் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவருக்கு பயப்படுங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானத்தின் ஆரம்பம் என்று நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுக்கு பயப்படுகிற பயம் அப்படின்னா, பயம் என்பது என்ன அப்படின்னா, ஒரு மாதிரி நடுங்கி உட்கார்ந்துருக்கிறதெல்லாம் இல்லை, அவருக்கு முன்னே எல்லாம் உண்மையாக நீதியாக செய்வது. அதுதான் பயந்து வாழ்கிற வாழ்க்கை. நாம் நடுங்கிட்டு இருக்கணும், அப்படியே பயந்து உட்காந்துருக்கணும், அப்படிப்பட்ட காரியங்கள் அல்ல. தேவனோடு நடக்கும் போது, தேவனோடு வாழும் போது எல்லா தீய செயல்களுக்கெல்லாம் கர்த்தர் நம்மளை விலகி காத்து அற்புதமாய் நம்மை வழிநடத்தி கொண்டு போவதற்கு அவரே சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ தேவனோடு கூட நடக்கவும் சஞ்சரிக்கவும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணித்து கொள்ள வேண்டும். காலம் சரியில்லை, சூழ்நிலைகள் சரியில்லை, நம்மை சுற்றி இருக்கிற நிலைமைகள் சரியில்லை, நிறைய இடத்தில் நிறைய ஊழியக்காரர்கள் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இன்றைக்கு இந்த பகுதியில் நாங்கள் தேவனோடு கூட நடந்து நல்லா புசித்து தங்கவும் ஊழியம் செய்யவும் ஆண்டவர் பல வசதிகளை கொடுத்து வைத்திருக்கலாம். ஆனால் இருதயம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. காரணம், அங்காங்கே கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமாய் அங்காங்கே சஞ்சலமும் தவிப்பும் எழும்பிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். பலவிதமான சட்டங்கள் தேசத்தில் ஏற்றப்படுகிறது. தானியேல் இருந்த போதிலும் தானியேலை அழிக்க வேண்டும் என்றே சட்டத்தை எழுத்தினார்கள் என்பதாக பைபிளில் வாசிக்கிறோம். சாத்ராக் மேசாக் ஆபத்நேகோ வணங்காதது நிமித்தமாய் ராஜாவையும் அதாவது ராஜா கூட இருக்கக்கூடியவர்களை வணங்கவில்லை என்ற காரணத்தில் ஒரு சட்டத்தை ஏற்றி ஒரு சிலையை செய்து வைத்துவிட்டு எல்லாரும் வணங்க வேண்டும், அப்படி வணங்கவில்லை என்னால் கொன்று போடுவோம் என்று சட்டங்கள் எழுப்பப்பட்டது. அப்படியே ராஜா அவங்களுக்கு கேட்டுன்னு செஞ்சார். அப்படி சாத்ராக் மேசாக் ஆபத்நேகோ செய்யாததுனால என்ன நடந்தது என்பதை நாம் வேதத்தில் நேற்று தினத்தில் கூட ஞாயிறு ஆராதனையில் உங்களோடு கூட அவைகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படியானால் அந்த நாட்களில் எல்லா நாட்களிலும் எழும்பி வந்த விஷயம்தான் இப்போது நமக்கு கண்களுக்கு முன்பதாய் நம்ம காலத்தில் எழும்பி வருகிறது. ஒருவேளை இதுக்கு முன்னே இருந்தவர்கள் அப்படிப்பட்ட காரியங்களை பார்த்துருக்கலாம். ஏன்னா கிரேம் ஸ்டெயின்ஸை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரிசாவில் அப்படி தான் அவங்க 2 பிள்ளைகளோடு கூட அந்த ஜீப்பிலே வைத்து கொளுத்தி விட்டார்கள் என்பது நமக்கு தெரியும். இவைகளெல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் இரக்கமாக இருக்கிறார். அவங்களையும் மன்னிக்க அவர் வல்லமையாக இருக்கிறார். நேரம் கொடுத்திருக்கிறார். அந்த நேரத்தை அவர்கள் பயன்படுத்தி கொள்ளாவிட்டால் அவர்களுடைய ஆத்தும நித்தியத்தில் அழியப் போகிறது என்பதை அவர்களுக்கு தெரியவில்லை. உலக வாழ்க்கை மேன்மை என்று யோசிக்கிறார்கள். உலக வாழ்க்கையில் நீதியாக, அதாவது ரொம்ப நாட்கள் வாழப்போகிறார்கள் என்பதை அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் இருக்கிறவரை நம்ம எதாகிலும் சாதித்து விடலாம் என்று இந்த உலகத்தின் பணத்தை குறித்தும் பொருட்களை குறித்தும் மேன்மையை குறித்தும் இல்லை உலகத்தில் கிடைக்கக்கூடிய இச்சைகளை குறித்தும் அவர்கள் மேன்மை பாராட்டி, அவர்கள் இந்த உலக வாழ்க்கை மேன்மை பாராட்டி இவைகளெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த உலகம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது, மனுஷனுடைய வாழ்க்கை முடிவுக்கு வரப்போகிறது என்பதை அவர்கள் அறியாது செயல்பட்டு கொண்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையில் அடித்த போதிலும் அவர் பேசின முதல் வார்த்தை என்ன தெரியுமா? பிதாவே, இவர்களை மன்னியும், இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அறியாதையே செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்களுக்காய் அவர் வேண்டிக் கொண்டார் என்பதை முதலாவது வார்த்தையாய் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இன்றைக்கு தேவ ஊழியக்காரனாய் நானும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது இந்த
ஜனங்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டு இப்படிலாம் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்களே, உலகத்தின் அதிகாரங்களை பயன்படுத்தி உலகத்தில் எரிச்சலான குணங்களை தரித்து கொண்டு கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்பி இப்படி செயல்படுகிறார்களே, அவங்க முடிவு என்னவா முடிய போகிறது என்பதை தெரியாமலே அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களே என்ற ஒரு துக்கம் எங்களுக்குள்ள வந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆகையால் தான் ஆத்துமா பாரத்தோடு கூட நாம் ஜெபிக்க வேண்டும். எல்லா ஜனங்களும் மடிந்து போகக்கூடாது என்று ஜெபிக்க வேண்டும். தானியேல் ஜெபம் பண்ணினார். தானியேல் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்ட போது அந்த இஸ்ரவேல் தேசத்தில் 7 ஜனங்களை விட்டு விட்டு போனார்கள் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தானியேல் கொண்டு பட்ட பிறகு அந்த ராஜாவாகிய சதேக்கியாவையும் அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாரையும் நேபுகாத்நேச்சர் தன் படைத்தலைவனை அனுப்பி அந்த இடத்துல கொன்று போட்டு அந்த ஆலயம் முழுவதும் நெருப்பினால் சுட்டெரிக்கப்பட்டதையும் வேதத்தில் நமக்கு சுற்றி காண்பிக்கப்படுகிறது. இவைகளெல்லாம் இருந்தாலும் தானியேல் ஜெபம் பண்ணினேன். ஏன்னா தானியேல் கூட ஏறக்குறைய 18,000 பேர் கடந்து போகிறார்கள். ஆனால் தானியேல், சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ குறித்து தான் தானியேல் எழுதுகிறார். ஆனால் இந்த 18,000 பேருடைய பாவத்தை தான் சுமந்து கொண்டு ஜெபித்ததாக பைபிளில் அவர் ஜெபம் செய்த நிலைமையையும் சூழ்நிலையும் பார்க்கும்போது அந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது. நானும் என் தகப்பன் வீடும் பாவம் செய்தோம் என்று அவர் ஜெபித்ததாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதே போலதான் இன்றைக்கு நாமும் நம்முடைய ஜனங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அறியாமல் செய்து கொண்டிருக்கிறாங்க, கோபப்பட்டுறாங்க, நமக்கும் கோபம் வருது, அவங்க பண்றதை பார்த்தா நமக்கும் எரிச்சல் வருது. ஆனாலும் நாம் அப்படி செய்ய அழைக்கப்படவில்லை. கிறிஸ்து நம்மை தம்முடைய சுவாபத்துக்கு ஏற்ற மாதிரியே இந்த உலகத்தில் மாற்றி நடத்துவதற்கு தான் நம்மை ஒப்பு கொடுக்க வைத்திருக்கிறார். எனவே மிகுந்த கவனத்தோடு, ஜாக்கிரதையாக, ஞானத்தோடு, பரிசுத்த ஆவியின் உதவியோடு கூட நாம் இந்த உலகத்தில் செயல்படும் போது தீமையான செயல்முறைகளுக்கெல்லாம் தேவன் நம்மை விலகி காத்து அற்புதமான பாதையில நம்மை வழிநடத்தி கொண்டு போவதற்கு அவரே சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். நம்முடைய குறைகள் எல்லாம் நீக்கி அவர் நிறைவாக்குவார். தீமைக்கெல்லாம் விலகி காத்து அற்புதமான பாதையில நம்மை வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எனவே நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். நம்ம எப்பவுமே இந்த நிகழ்ச்சியில வாசிக்கிற ஒரு வசனம் இருக்கிறது. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை நாம் இந்த நாளிலும் வாசிக்க கேட்க போகிறோம். வாசிக்க கேட்கலாமா? ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நாம் எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டிய ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தப்பி அவருக்கு முன்ன நிற்கணும், இச்சைகளை தப்பணும், இந்த உலகத்தின் பொல்லாப்பை தப்பணும். நம்மால எதுவும் முடியாதுன்னு இல்லை, நம்மாலும் செய்ய முடியும். ஆனால் அப்படி செய்வதற்காக நாம் அழைக்கப்படவில்லை. தேவனோடு நடக்கவும் தேவனோட வாழவும் ஆவியின் கனிகளை வெளியே கொண்டு வரும் தான் கிறிஸ்து தன்னுடைய அபிஷேகத்தை நமக்குள் வைத்திருக்கிறார் என்பதை நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம். எனவே அப்படி இந்த உலகத்தில் நாம் செயல்படும் போது தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இருந்து வரப்போகிற எல்லா தீமைக்கும் விலகி காத்து நன்மையான பாதைகளிலே நம்மை தொடர்ச்சியாய் வழிநடத்தி கொண்டு போவதற்கு அவரே சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். கடைசி மணி நேரத்தில், கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் மிகுந்த கவனத்தோடு ஜாக்கிரதையாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் இந்த நாளிலும் உங்களை எச்சரிக்கிறார். ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இடத்துல பலவிதமான போராட்டங்களில் இருந்தாலும் இந்த நாட்களிலே நமக்கும் இந்த ஆவிக்குரிய நிலைமையிலே, ஆவிக்குரிய மண்டலங்களிலே நமக்கு விரோதமாகவும் அநேக காரியங்கள் எழுப்பி செயல்படுகிறதை நம்மால் உணர முடிகிறது, பார்க்க முடிகிறது. அப்படியானால் தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு ஏற்ற ஒரு நீதி, தேவனுக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தம், ஜப ஜீவியம், வேத தியான நேரங்கள், இவைகளுக்கு நம்மை அர்ப்பணித்துக் கொண்டு வசனத்தோடு கூட நாம் முன்னேறி கடந்து போகும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். நம்மளை கோபமூட்டுறதுக்கும், நம்மளை தேவனுக்கு விருப்பமில்லாத காரியத்தை செய்ய வைப்பதற்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களே கொண்டு சாத்தான் பலவிதமான தந்திரங்களை எழுப்புவான். ஆனால் அவைகளுக்கெல்லாம் நாம் கவலைப்படாதபடி தேவனோடு நடந்து தேவனோட வாழ்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு நம்மை நாமே ஞானமாய் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். யாரோடும் தர்க்கம் பண்ணாமல் எல்லாவற்றிலையும் ரொம்ப தெளிந்த புத்தியோடு முன்னேறி கடந்து போவதற்கு நம்மை நாமே ஒப்புக் கொடுக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். தராசில் வைக்கப்படுவோமானால் எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் குறைவாய் காணப்படுவோம். இயேசு கிறிஸ்துவை தவிர இல்லை, அவர் சொல்லுகிறார், இயேசு உலகத்துக்கு வந்தபோது சொன்னார், என் பிதாவை தவிர ஒருவனும் நல்லவன் இல்லை என்பதாக இயேசு சொன்னதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நல்லவர், அவர்தான் சர்வ வல்லமை உள்ளவர்.
வேறு ஒருவரும் இல்லை. ஆனால் எல்லாருமே குறைவுள்ளவர்கள் தான். அந்த நிறைவுக்குள் பிரவேசிப்பதற்கான பிரியாசங்களை நாம் எடுக்கும்போது எல்லா தீய குணங்களுக்கும் கர்த்தர் நம்மளை விலகி காத்து அற்புதமான பாதையில் வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். எனவே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக ஒரு வீடியோவை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். கடைசி மணி நேரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது நாம் மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிறவர்கள் பலர் பேசிக்கொண்டு வருகிறார்கள். இதில் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் சில காரியங்களை உங்களுக்கு காண்பித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் ஒரு வீடியோ உங்களுக்காக வருகிறது, அதை நாம் இப்போது பார்க்க போகிறோம். Jesus is coming back. He's coming back soon. But before he does, right before he comes back, the Word of God gives us so many prophetic signs and symbols and says these things are going to happen. And then he says, when you see the convergence of all these things, when they all begin to happen at the same time, look up, for your redemption draws near. It's all happening all at the same time. All the things that King Jesus listed, it's all taking place. And then finally, we know and we recognize that the greatest prophetic clock that there is actually is the nation of Israel. Yeah, no doubt. And you've talked a bunch about the world before the flood, Pastor Troy. Do you see similarities? Look, Jesus talked about the last days being similar to the days of Noah. You've got a great package, angels, demons, and the Nephilim. Some of your teaching on this is amazing. Do you see similarities today, and we're talking about the children being targeted, to the times of Noah? Genesis chapter 3, Genesis chapter 6, and Genesis chapter 10. And Jesus said, it will be as the days of Noah. Well, the people who heard those words and the people who actually read those words knew that he was talking about pre-flood, the days of Noah, right? Yeah. And then it says, and afterwards in Genesis chapter 6 as well. So we're talking about before and after. But Jesus was specifically talking about the sexualization thing and the bloodline thing and the contamination thing was going to be such that it starts off with a heightened sexual awareness, then it goes into children, the offering of children, and then it goes into the sexualization of angelic beings. And that's Nephilim. And you can also see that in the days of Lot, where Jesus said, it'd also be as the days of Lot. For believers watching right now, Pastor Troy, they may be taking this all in and saying, wow, we live in dark, evil times. But not a time to get despondent, right? You're an encourager as well at the end of the day. How should we approach these times as followers of Jesus? Number one, this is a great day to be alive. Just because it's not an easy day doesn't mean it's not a great day. And a lot of times we're like, man, I need it easy. Well, easy's done. Yeah. We're not ever going to get It's easy. not going back to normal, quote unquote. This is not the 1950s. Yeah. And Jesus doesn't even offer us easier. He offers us better. Yeah. That's what he offers us. And so I'm excited about the day that we live in. I mean, come on, Eric, we get a front row seat. And yeah, my heart is broken over all these tragedies, but I also get to see their lives transformed. I am tuned into certain media feeds that give me life, and I am not open. My walls are not down when it comes to all of my media feeds. I'm very, very, very selective. I have to be encouraged. Yeah. I've got to get up. I've got to be the person that the Lord has called me to be today. இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது இவர் ஒரு தேவ ஊழியக்காரர், வெளிநாடுகளில் இருக்கிறார், அவர் பேசி கொண்டிருக்கிறார். ஏன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அப்படின்னா பாஸ்டர் எம்டி ஜெகனை தவிர வேறு யாரும் பேசுவதை நான் பார்க்கலை. நிறைய பேர் இந்த வருகை குறித்தும் அதை பற்றி பேசலை. எல்லாமே ஆசீர்வாதத்தை குறித்து தான் பேசிக்கொண்டு வருகிறார்கள். அதுவும் நம்ம தேசத்தில் ஆசீர்வாதத்தை குறித்தும் அற்புதத்தை குறித்தும் பேசி கொண்டு வருகிறார்கள். சிலர் சுவிசேஷம் பேசுகிறாங்க. அவங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அவங்கவுங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை அவங்கவுங்க செய்யட்டும். ஏன்னா அவங்க பேசலைன்றது நான் முடிவு பண்ண முடியாது. ஆண்டவர் அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு கடைசி காலத்தை குறித்து இந்த நாட்களில் அதிகமாக ஆண்டவர் வெளிப்படுத்தி வருகிறதுனால, அதை குறித்து ஆவியானவர் உணர்த்துகிறதுனால அந்த காரியத்தை மாத்திரம், அவர் சொல்லுகிறதை மாத்திரம் செய்ய விரும்புகிறேன். காரணம், என்னுடைய சுய இஷ்டமாய் எனக்கு எதுவும் செய்ய விரும்பவில்லை. அதாவது பிரசங்கம் என்பது வேதத்தில் நிறைய வாக்குத்தத்தங்களை பிரசங்கிக்க முடியும். வேதத்தில் படிப்படியாய் நிறையா படித்து கொடுக்க முடியும். இதில் இருக்கிற ஓமைகளை உங்களுக்கு விலக்கி சொல்ல முடியும். ரொம்ப அழகான வார்த்தைகள், அழகான சம்பவங்கள் எல்லாம் வேதத்தில் இருக்கிறது சொல்ல முடியும். ஆனால் ஊழியம் என்பது நான் விரும்புகிறபடி செய்கிறதல்ல. ஆவியானவர் எனக்கு என்ன உணர்த்துகிறாரோ அதை தான் நான் செய்ய வேண்டும் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். ஆகையால் இன்றைக்கு அந்த ஊழியக்கார் பேசுகிறது எத்தனை பேருக்கு புரிந்தது புரியவில்லை எனக்கு தெரியவில்லை. பைபிளில் ஏற்கனவே நம்ம தியானித்த அந்த வசனங்கள் தான். அதாவது லோத்தி நாட்களில் நடந்ததும் நடக்கும், நோவாவி நாட்களில் நடந்ததும் நடக்கும் என்பதை இந்த இடத்துல மத்தேயும் சொல்லுகிறார். அதே நேரத்தில் லூக்காவும் சொல்லுகிறார்.
ஏன்னா பைபிளில் அவைகளெல்லாம் நமக்கு போடப்பட்டிருக்கிறத நாம் ரொம்ப தெளிவாக நம்மால் பார்க்க முடிகிறது. நாம் அநேக முறை லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நாம் அவைகளை தியானித்திருக்கிறோம். 17ஆம் அதிகாரத்தில் அவைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே காரியத்தை தான் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலையும் அவர் பேசுகிறதை நான் வேதத்தை போதித்து கொண்டிருந்த போது அவைகளை நான் தியானித்திருக்கிறேன். எனவே இந்த நாட்களில் தேவனோடு நடக்கக்கூடிய நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை வேதம் நமக்கு ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது. அதுக்கேற்ற மாதிரி நம் நடக்க நம்மை நாமே அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தையும் மகிமையையும் நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணி வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். வரப்போகிற ஆபத்துக்கு தேவன்தான் நம்மை விலகி காக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் தான் கூட இருந்து நம்மை வழிநடத்த முடியும். சத்துருவின் கிரியைகளுக்கும் அந்தகாரர்களின் ஆதிக்கங்களுக்கும் அவர்தான் நம்மளை விலகி காத்து அற்புதமான பாதையில் தேவன் நம்மை வழிநடத்த முடியும் என்பதை நாம் தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். உண்மையும் உத்தமமாய் வாழ அர்ப்பணிக்க வேண்டும். தீய வழிகளை விட்டு விலக வேண்டும். தேவனோடு கூட நடக்க நாம் அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தையும் மகிமையையும் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து விளங்க பண்ணி வழிநடத்துவதற்கு அவரே சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அதாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் அந்த இடத்துல அவைகள் போடப்பட்டிருக்கிறது. 36ஆம் வசனம் 37ஆம் வசனத்திலலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் 37ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? அந்த நாளையும் அந்த நாளிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி ஜலப்பிரயாணத்துக்கு முன்பாக காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் ஜலப்பிரயாணம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராமல் இருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காரியத்திலே நடக்கும் என்று அதுக்கு பிறகு அந்த சம்பவம் எப்படி நடக்கும் அப்படின்றத அவர் அங்கே எழுதுகிறார். நீங்கள் வாசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். அதுதான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது 20ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வரை அவர் லூக்கா வந்து சற்று இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்லுகிறார். அதாவது நோவாவின் நாட்களில் நடந்ததும் நடக்கும், லோத்தின் நாட்களில் நடந்ததும் நடக்கும் என்பதாக எழுதப்பட்டிருக்கு. அப்படியானால் நோவாவின் நாட்களில் அவங்களுக்கு டைம் கொடுத்தார் ஆண்டவர். டைம் கொடுத்து நோவாவுக்கு அந்த பேழை கட்டுவதற்கு நேரம் கொடுத்து அதுக்குரிய பிளான் எல்லாம் கொடுத்து அதை கட்டு வைப்பதற்கு எல்லா ஆயத்தங்களும் தேவன் செய்து கொடுத்து அவங்க கட்டி முடித்த பிறகு நம்ம மாதிரி அர்ஜென்ட்டாக பண்ணுறவர் இல்லை. அதாவது சில பேர் வீடெல்லாம் கட்டுவாங்க, கட்டிட்டு அது முடிவில் பொறுமையாக இருக்க மாட்டாங்க அதை ஓப்பன் பண்ணுறதுக்கெல்லாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அர்ஜென்ட்டாக அதை வச்சுக்கணும், ஒரு நாளை வச்சுக்கணும், வேகமாக பண்ணி வேகமாக நம்ம அதுக்குள்ளே போயிடணும் அப்படின்றதெல்லாம் பலர் யோசிக்கிறத நம்ம இந்த காலத்தில் பார்க்குறோம். ஆனால் நோவா எல்லாத்தையும் கட்டி முடித்து அதுக்கு பிறகு ஆண்டவர் அதுக்குள்ளே கொண்டு வர வேண்டிய மிருகங்கள் எல்லாம் கொண்டு வந்து அந்த மிருகங்களுக்கு கொண்டு வர வேண்டிய சாப்பாடெல்லாம் உள்ளே கொண்டு வந்து, ஏன்னா ஏறக்குறைய எத்தனை மாதங்கள் அதுக்குள்ளே இருக்க போகிறாங்க. அப்படி இருக்கும் போது அதுக்கு எல்லா உணவு மொத்தம் அதுக்குள்ளே இருக்கணும், தண்ணீர் இருக்கணும், குடிக்கிற தண்ணி எல்லாமே உள்ளே வந்திருக்கணும். அதுக்கான எல்லாவற்றையும் செய்து அவங்களுக்கு நேரம் கொடுத்து அவங்கள உள்ளே கொண்டு போகிறாரு. அந்த மாதிரி நிறைய பேருக்கு அவர் வருகையை ஏறக்குறைய 70 வருஷம் 80 வருஷத்துக்கு முன்னையே தெரியப்படுத்தி அவங்கள நடத்தி கொண்டு வருகிறார். எப்போ இஸ்ரவேல் தேசமாக வந்ததோ 1948ஆம் ஆண்டு மே மாதம் அதில் தேசமாய் வந்ததோ அந்த நாள் முதல் கொண்டு இதுதான் கடைசி காலம் என்பதை பலருக்கு உணர்த்தி ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி, சில பேர் அந்த நாளை காணாத கூட அவர்கள் மரித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்திருந்தால் அவர்கள் எழும்பி தேவனுடைய அந்த மத்திய ஆகாயத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். பின்புதான் உயிரோடு கூட இருக்கக்கூடியவர்கள். இப்போ நான் மரிச்சு தாங்க போக போகிறேன்னா, நான் அப்படியே உயிரோடு கூட வரப்போகிறேன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா மரணம் நம்முடைய கரங்களில் இல்லை. இந்த நேரத்தில் பேசிக்கொண்டிருக்கிறேன்னா அடுத்த நிமிஷமும் நான் உயிரோடு கூட இருப்பதும் இல்லாத போவதும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அப்படிதான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறோம் என்பதை ஒரு பாடகர் பாடலாய் பாடியிருக்கிறதை நாம் கேட்டிருக்கிறோமே.
ஆகையால் நமக்கு இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல. இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானது. ஸோ இந்த தற்காலிகமான இந்த உலக வாழ்க்கையில் நாம் அதிக கவனம் செலுத்தாதபடி நிரந்தரமான அந்த வாழ்க்கையின் மீது கவனமாக இருக்க வேண்டும். அப்படி நாம் இருக்கும் போது தான் கர்த்தர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணி அற்புதமான பாதையில் வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இன்னொரு இடத்துல இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இந்த சம்பவத்தை சொல்லுகிறார். நீங்கள் பாருங்கள், அந்த இடத்துல நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப அழகாய் ஒரு சம்பவத்தை தெரிந்து கொள்ள முடிகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 19, 20, 21 வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். வாசிக்க கேட்கலாமா? பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். உங்களுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டாம். திரும்பமா அதை வாசிப்போம், அந்த வசனத்தை வாசிப்போம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். இப்போ ஆண்டவர் ஒரு இடத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க சொல்றார். சேர்த்து வைக்கிற புத்தி தப்பு இல்லை, ஆனால் எங்க சேர்த்து வைக்கிறோன்ற புத்தி நமக்கு இருக்கணும். இன்னைக்கு நாமே உலகத்தில் பலரை நம்பி அந்த இடத்துல சேர்த்து வைத்து நிறைய பேர் ஏமாற்றம் அடைந்து நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு சொல்றாரு, இந்த உலகத்தில் நீங்கள் சேர்த்து வைக்காதீங்க. ஏன்னா உலகத்தில் சேர்த்து வச்சிங்கன்னா, பொருளாக வச்சிங்கன்னா துரும்பு வச்சிரும். பணமாக வச்சிங்கன்னா திருடன் விலையேற பெற்ற பொருட்கள் வைத்தால் திருடன் அதை கொண்டு போய் விடுவான். ஆனால் பரலோகத்தில் நீங்கள் சேர்த்து வைப்பீர்களானால் அங்கே திருடன் திருடுவதும் இல்லை, உங்கள் பொருட்கள் துரும்படிப்பதும் இல்லை. ஏற்ற பலனை தேவன் கொடுப்பதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். காரணம், பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ உங்கள் இருதயம் அங்கே இருக்கிறது என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே நாம் பரலோகத்துக்குரியவர்களாக இருக்க வேண்டுமானால் இந்த உலகத்தில் எந்த நன்மையெல்லாம் செய்கிறோமோ அது நமக்கு பொக்கிஷமாய் பரலோகத்தில் சேர்க்கப்படுகிறது. இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடியவங்களை போய் அந்த நோயாளிகளை பார்த்து ஜெபம் பண்ணி நம்மால் இந்த சின்ன சின்ன உதவிகள், ஒரு பிரெட்டு கொடுக்கலாம், ஒரு பிஸ்கட் கொடுக்கலாம், நம்மால் முடிஞ்சதை கொடுத்துட்டு வந்துடுவோம். அதாவது நம்முடைய நோக்கம் இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க, நம்ம சகோதரர்கள் சகோதரிகள் புரிந்து கொள்ள வேண்டும், மதம் மாற்றுவது இல்லை. நீ கிறிஸ்தவன் ஆகாத, கிறிஸ்துவுக்குள் வாழ். மதம் எல்லாம் உலகத்தினால் உண்டாக்கப்பட்டது, ஜாதிகள் எல்லாம் உலகத்தினால் உண்டாக்கப்பட்டது, தேவனால் அல்ல. நான் வேதத்தை வாசித்து கொண்டிருக்கும் போது ஆவியானவர் என்னோடு கூட சில விஷயத்தை பேசுகிறார். இப்போ இந்த பூமி இருக்குது, இப்போ ஒரு நிலம், ஒரு சின்ன இடத்த ஆண்டவர் எங்களுக்கும் கொடுத்தார். அதில் தான் இந்த ஸ்டுடியோலாம் கட்டி இன்றைக்கி உங்களோட கூட பேசி கொண்டிருக்கிறோம். இது பணம் கொடுத்து தான் வாங்கணும். ஆனால் பணத்துக்காக விற்றவர் அவர் எங்கே வாங்கினார் அப்படின்னு கேட்டாக்கா, அவர் வேறு யார்கிட்டையும் வாங்கியிருக்கிறார், அவர் வேறு யார்கிட்டையும் வாங்கியிருக்கிறார், அவர் வேறு யார்கிட்டையும் வாங்கியிருக்கிறார். அந்த மாதிரி ஈசின்னு சொல்கிறாங்க, என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட். அது நீங்கள் எடுத்திங்கன்னா 35 வருஷத்துக்கு முன்னாலேருந்து இது யார்கிட்ட இருக்குது, இது 50 வருஷத்துலேருந்து இது யார்கிட்ட இருந்தது அப்படின்னு நாம் பார்க்குறோம். ஒரு முறை ஆண்டவர் உணர்த்துகிறார், ஐ எம் கம்மிங், எனக்குரியதை எடுப்பதுக்கு நான் வருகிறேன். வெறும் நம்முடைய ஆத்மாவை மாத்திரமல்ல, இந்த பூமி அவர்து. அவர் காசுக்கா வித்தார் யாருக்குன்னா பட்டா போட்டு. தேவன் உலகத்தில் மனுஷர்களுக்கு பட்டா போட்டு காசுக்கு வித்தாரா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள், கிடையாது. ஆபிரகாமுக்கு சொன்னார், எந்த பகுதியில் போனோமோ அதை எடுத்துக்க, ஏன்னா அது அவருக்குரியதை அவர் கொடுத்தார். மனிதன் தான் என்ன பண்ண, பெற்றதை பணத்துக்காக விற்க ஆரம்பித்து அந்த பணத்துக்கான விற்று 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 இன்னைக்கு வாங்கக்கூடிய நிலைமைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், ஐ ஆம் தி ஒரிஜினல் ஓனர் ஆஃப் திஸ் வேர்ல்டு. நான் தான் இந்த உலகத்தினே ஒரிஜினல் ஓனர், நான் வரேன் என்னுடைய இடத்தை எடுப்பதுக்காக. ஆகையால் தான் உலகத்துக்கு முடிவு வரப்போகிறது. இந்த நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த உலகம் பாருங்கள், முற்றிலும் முடிய போகுது. ஆனால் உடனே இல்லை. காரணம் ஏன் அப்படின்னா, 7 வருஷம் ஆட்டுக்குட்டியின் கல்யாணம், 7 வருஷம் உலகத்தில், அதே நேரத்தில் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி. இதை முடிவுக்கு இயேசு பகிரங்கமாய் எருசலேமிலே ஒலிவ மலை மேலே இறங்கி நியாய தீர்த்து இதே உலகத்தில் தான் 1000 வருஷம் தமக்காய் வாழ்ந்தவர்களை வாழ வைக்கிறார். அவர் ராஜ்யம் வருவதாக சொன்னார்ல ஜபத்தில், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செயல்படுவது போல் இந்த பூமியிலும் செயல்படுவதாக என்று ஜபிக்கிறோம்ல. அந்த நாட்களில் அந்த ராஜ்யம் அந்த 1000 வருஷத்தில் வரப்போகிறது. அந்த 1000 வருஷம் முடிவில் சாத்தான் கட்ட வைக்கப்பட்டு அவன் நிரந்தரமாய்
நரகத்தில் தள்ளப்பட்டு அதுக்கு பிறகு அவரை அறிந்திருக்கிற நாம் நித்தியமான பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். இதெல்லாம் ரொம்ப அற்புதமான விஷயம். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எனவே நேரடி காணல் நிகழ்ச்சியில் பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், காலம் ரொம்ப தூரமாக இல்லை, சமீபத்தில் இருக்கிறது. எல்லா அடையாளங்களும் தேவன் நமக்கு காண்பித்து கொண்டே வருகிறார். பூமியின் மூலியமாய் வரக்கூடிய அடையாளங்கள், வானத்தின் மூலியமாய் வரக்கூடிய அடையாளங்கள், தேசத்துக்கு விரோதமாய் தேசம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், பஞ்சங்கள், பட்டணிகள், கொள்ளை நோய்கள், பலவிதமான காரியங்கள் நம்ம தேசத்தில் இப்போது வந்திருக்குதுல. இப்போ நிறைய காரியங்கள் மாற்றப்பட போகிறது. பாருங்க, 6 மாத காலத்தை கடந்து வந்துட்டோம். கடைசி நாள் இன்னைக்கு ஜூன் மாதம் கடைசி நாள். இப்போது நேரம் 7:30-31 நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். கடைசி மணி நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் 6 மாத காலம் இந்த 25 இருக்கிறது. இந்த 6 மாத காலத்துக்குள்ளே என்னென்னங்களெல்லாம் மாற்றப்பட போகிறது என்பதாய் நாட்கள் போக 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 நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பெரிய பேனிக் உண்டாக போகிறது. உலகம் முழுவதும் பலவிதமான சூழ்நிலைகள் உண்டாக போகிறது. எனவே தேவனோட நடக்கவும், தேவனோட வாழவும், தேவனோட சஞ்சரிக்கவும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணி எல்லா தீய வழிமுறைகளுக்கு விலகி காத்து அற்புதமான பாதையில் நம்மை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டு போவதற்கு அவரே சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். தேவனோடு கூட இணைந்து வாழுங்கள், தேவனுக்காக வாழுங்கள், தீய வழிகளை விட்டு விலகுங்கள், நன்மையான பாதையில் உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். யார் கூட பேசுகிறார் எனக்கு தெரியல. ஆனா இன்றைக்கு நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் உயிர் கடந்து போனாலும், எக்கால சத்தம் ஊதினாலும் உன் ஆத்துமாவை நீ இழந்து விடாதபடி நீ தேவனுடைய சமூகத்தில் சேரக்கூடியவனாய் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற நீதியின் பாதையில் நடப்பதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். தேவன் உதவி செய்வார். வசனத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை, வசனத்துக்கு ஏற்ற ஒரு வழிமுறை உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ளும் போது எல்லா சத்துருவின் தந்திரங்களுக்கு விலகி காத்து அற்புதமான பாதையில் தேவன் உங்களை வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். எனவே வேதத்தில் நிறைய காரியம் இருக்குது. இதை பற்றி சொல்கிறதுக்கு வரப்போகிற நிகழ்ச்சிகளில் சொல்லி கொண்டு இருக்கிறோம். அதாவது நித்திய ஜீவன் நிகழ்ச்சியும் உங்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. காரணம் என்ன அப்படின்னா, நித்திய ஜீவனுக்குள்ளே யாரெல்லாம் பிரவேசிக்க முடியும் என்பது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ அவைகளெல்லாம் கூட அலசி ஆராய்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே அவைகளெல்லாம் நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் பலப்படுத்த போகிறார். ஏன்னா இதுவரை நீங்கள் மாரணத்தா நிகழ்ச்சி கிரேஸ் டெலிவிஷன் சேனல் இருக்கும்போது 1 மணி நேரம் உங்களுக்கு வழங்கி கொண்டு வந்தோம். இன்றைக்கும் எத்தனை மணி நேரமானாலும் ஆவியானவர் உங்களோட பேசுகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் கேட்கறதுக்கு ஆயத்தமானு தெரில. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, ரொம்ப நீண்டிய பிரசங்கங்கள்லாம் போட்டிங்கன்னா நிறைய பேர் கேட்கறதில்ல. வருவீங்க. இப்போ ஒரு காலம் வருது, நாங்கள் வானானா கூட நீங்கள் உக்காந்துருப்பீங்க. அந்த அளவுக்கு உலக சூழ்நிலைகள் மாற்றப்படும். அதனால் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், நேரடி காணலாக உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். அதுக்கு காரணம் இயேசு உங்களை நேசிக்கிறார். உங்கள் சூழ்நிலைகள் மாற்றப்பட வேண்டும், உங்கள் நெருக்கங்கள் மாற்றப்பட வேண்டும். உலகத்தில் இருக்கிற வர கூட உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தேவன் தரணும். அதினதின் நேரத்தில் அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் அழகாக செய்து முடிப்பார். ஆனால் நல்லா புரிந்து கொள்ளணும், தேவன் கொடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களை அவரை விட்டு பிரித்து கொண்டு போகாது. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவர் கேட்குறதெல்லாம் கொடுத்துட்டார் அப்படின்னா நிறைய பேர் செதறி போகிறார்கள், மனம் போல வாழ ஆரம்பித்து விடுகிறார்கள். எனக்கு இவ்வளோ பணம் கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த பணத்தை தேவனால் கொடுக்க முடியாது, இல்லை குப்பை, அது தூக்கி வீசி எறிஞ்சிருவார். அதை வாங்குற நீ தேவனோட நடக்க மாட்டேன், மனம் போல நடப்ப. பெருமை என்பது உனக்குள்ள வரும், தேவன் உன்னை தள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆகையால் அவைகள் இல்லாக்கிட்டி கூட நீங்கள் தேவனோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால தான் நமக்கு ஏற்றவைகளை கர்த்தர் செய்கிறார். நமக்கு என்ன காரியத்தை தேவன் தந்தாலும் நம்முடைய கவனம் அது மேலே இல்லாமல் நம்முடைய கவனம் அவர் மேலே இருந்துச்சுன்னா அவர் நிச்சயமாய் நம்மளை தொடர்ந்து நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எனவே நம்மக்கிட்ட இருக்கிற காரியங்கள் எல்லாம் மற்றவங்களோடு பகிர்ந்து கொள்ள நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். தீமையான வழிகளை விட்டு விலகி தேவனை பற்றி கொண்டு அவரோடு வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து பலப்படுத்தி பாதுகாத்து அற்புதங்களை செய்து வழிநடத்துவதற்கு அவர் ஒருவர் தான் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். எனவே இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலேயே நான் இங்கே சொல்லிட்டேன், என்னென்னா நான் ரொம்ப நேரம் பேச போவதில்லை, ஆவியானவர் நடத்துகிற மாதிரி கொஞ்சம் நேரம் பேசி நான் முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். காரணம், உங்களுக்கு சுருக்கமான முறையில் தேவனுடைய நீதியை கொண்டு வந்து எப்படி ஆகில ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்புவீங்களான்னு தான் ஆவியானவர் இயங்குகிறார். இது என்னுடைய இயக்கமாக மாத்திரம் இல்லை, ஆவியானவர் இயங்குகிறார். எப்படி ஆகிலும் மனம் திரும்புவீர்களா
என்பதை தான் இந்த செய்திகள் எல்லாம் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இந்த உலகத்தில் அதாவது இந்த உலகத்தில் பொக்கிஷங்களை சேர்ப்பதை பார்க்கிலும் பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்கள் மிகுதியாக இருக்க சேர்த்து வைய நீங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டாம். அந்த வசனத்தை மாத்திரம் வாசித்துருவோமா? அந்த வசனத்தை மீண்டுமாய் 19, 20, 21 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில், பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், பூமியிலே உங்களுக்கு நீங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள், பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறது இல்லை, அங்கே திருடன் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். பரலோக வாழ்க்கை மேலே நம்ம இருதயம் இருக்கணும்னா நம்ம பொக்கிஷங்கள் அங்கே சேர்த்து வைக்கப்பட்டு இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நீ ஏழையாக வாழ்ந்தாலும் ஆபிரகாமின் மடியில் இளைப்பாறுவாய் என்பதை அறிந்து கொள். இயேசுவின் மடியில் இளைப்பாறுவாய் என்பதை அறிந்து கொள். அந்த ராஜ்யம் நமக்கு கொடுக்கப்படும் என்பதை தெரிந்து கொள். உலக உயர்வு பரலோகத்தின் மேன்மையை காட்டி கொடுக்காது. உலகத்தில் உயர்த்தப்பட்டிருக்கிறதுனால நீ பரலோகத்தில் மேன்மையாக இருப்பன்றது அர்த்தம் இல்லை. உலகத்தில் நீ உயர்த்தப்பட்டிருந்தாலும் தேவனுக்கு ஏற்ற காரியத்தை செய்கிறாயா என்பதை ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவருக்கு ஏற்ற நீதி, ஆண்டவருக்கு ஏற்ற நியாயம், ஆண்டவருக்கு ஏற்ற பரிசுத்தத்தில் நீங்கள் வாழும் போது அவர் தம்முடைய மகிமையின் பிரசனத்தை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணி வழிநடத்துவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆண்டவரோடு நடங்க, ஆண்டவரோடு வாழுங்க, தீமையான பாதைகளை விட்டு விலகுங்க, நன்மையான பாதைகளை உங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க, ஆவியின் கனிகளை தரித்து கொள்ளுங்க. அப்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருந்து வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். எனவே இந்த மரணத்த நிகழ்ச்சியை இது 37 நிமிஷத்துக்கு வருகிறது. எனவே நான் முடிக்க விரும்புகிறேன். தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கிரேஸ் டெலிவிஷன் அந்த யூடியூப் சேனலை ரிவைட் பண்ணணும். கர்த்தர் உதவி செய்யணும். அதுக்குள்ளே இருக்கிற வீடியோக்கள் எல்லாம் தொடர்ச்சியாக அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் இரக்கம் பாராட்டணும். இதை கூட நீங்கள் நாளை முதல் கொண்டு கிரேஸ் டெலிவிஷன் இன்னொரு சேனலில் பார்க்க போகிறீங்க. அதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால இவங்களுக்கு பணம் வரப்போகுது அதெல்லாம் எதுவுமே இல்லை. அதெல்லாம் நான் யோசிக்கிறதோ இல்லை, அதெல்லாம் பார்க்குறதோ இல்லை. வருகிறது வந்து கொண்டு இருக்கட்டும். ஆனால் நாம் தேவனுக்கு முன்பதாக நிற்க முடியாகவும் இந்த செய்தி கொண்டு போய் அநேகருக்கு சேர்க்க முடியாகவும் தான் இந்த முயற்சிகள் எல்லாம் எடுக்கப்படுகிறது. எனவே தேவனோடு கூட இணைந்திருங்கள், கர்த்தரோடு கூட வாழுங்கள். சத்துருவின் கிரியைகளுக்கும் மந்தகாரர்களின் ஆதிக்கங்களுக்கு விலகி காத்து நன்மையான பாதையில் உங்களை வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்களும் எனக்காக ஜெபியுங்கள். நாம் ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, உம்மை நன்றி நிறைந்த இருதயத்தோடு நான் துதிக்கிறேன், நம்ம ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேளையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். எவ்வளோ தூரம் கண்மணி போல கூட இருந்து பாதுகாத்து ஆசீர்வதித்த தேவன் தொடர்ச்சியாக நீரை வழிநடத்துவீராக. இவர்கள் எல்லாம் ஆயத்தப்பட்டு உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே வர கர்த்தர் உதவி செய்யும். சாத்தானின் சகல தந்திரங்களுக்கும் அந்தகாரரின் ஆதிக்கங்களுக்கும் விலகி காத்து நன்மையான பாதையில் நடத்த அற்புதங்களை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா குறைகளும் நிறைவாகட்டும். சத்துருவின் எல்லா கிரைகளுக்கும் விலகி காத்து மேன்மையான காரியங்களை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் திரு பிரசனத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. இவங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வாய்க்க பண்ணி நன்மையான பாதையில் நடத்துங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இவங்க எல்லாம் உடைய ராஜ்யத்தில் சேரக்கூடியவர்களாய் இவர்களை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் பலத்தினால் இடைக்கட்டி மனம் திரும்பின ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நீரே உதவி செய்து வழிநடத்துவீராக. கிருபையின் கருத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்திக்கொள்ள வழிநடத்துங்க. உங்கள் நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து தேவனோடு இணைந்திருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிற வரை நான் உங்கள் கிட்டேருந்து விடைபெறுகிறேன். எல்லா தீமைக்கும் சத்துருவின் தந்திரங்களுக்கும் விலகி காத்து தொடர்ச்சியாக தேவன் வழிநடத்த ஜெபியுங்கள். தேவனோட வாழுங்க, சஞ்சரிங்க, தீமைக்கு விலகி காத்துக்கொள்ளுங்க. பிள்ளைகளுக்காக ஜெபிங்க, கூட பிறந்தவங்களுக்காக ஜெபிங்க. எப்படியாகிலும் அந்த ராஜ்யத்தில் வந்து நிற்கக்கூடிய பாத்திரங்களை உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிற வரை நான் உங்கள் கிட்டேருந்து விடைபெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.